ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய ஏகദേശம் 33 ஆண்டுகால வாழ்க்கையில கடைசி ஒரு வாரம் மிக முக்கியமான நிகழ்வு, வாரம் நாட்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள், கிறிஸ்துவை குறித்த தீர்க்கதரிசிகளுடைய அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது இந்த அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி வாரம், அந்த பேஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்திற்கு முந்தின அந்த ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் அவர் எருசலேமுக்கு நேராக புறப்பட்டு சென்றதான ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். அது தீர்க்கதரிசிகளால் முன்னுரிக்கப்பட்ட காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பதேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீஷரிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு அவ்விதமாக கடன் சொல்லும்போது சடன் ஒரு இடத்துல வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களில் 2 பேரை பார்த்து, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மாம்சத்தினுடைய உட்பட்டு நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவும் சீஷரோடு இருக்கிறாங்க. எதிரே இருக்கிற கிராமம் அவருடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு தூரமா இருக்கிறது. ஸோ அங்கே நீங்கள் போங்க, போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரிடத்துல சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியத்துல இயேசு கிறிஸ்து, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியும் அங்கே கட்டி இருக்கிறதை காண்பீர்கள் என்று சொல்லும்போது அது அவருடைய பார்வைக்கு உட்பட்டதாக அல்ல. சீஷர்களும் அங்கே ஒரு கழுதையை கட்டி இருக்கிறத காணல. கிறிஸ்து அவருடைய மாம்ச கண்களால் அதை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லுகிறாரு, நீங்க அந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் கட்டி இருக்கிறதையும் அதனுடைய குட்டி அங்கே இருக்கிறதையும் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம இங்க பார்க்கும்போது சீஷர்களால் அதை பார்க்க முடியாது. மாம்ச லிமிட்டேஷன்ல கிறிஸ்து அதை காணல. ஆனால் அந்த பார்வைக்கு தூரமாக இருக்கக்கூடிய காரியத்துல அங்கே கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது என்கிறத கிறிஸ்து பார்க்கிறவராக இருக்கிறார். போங்க, அங்க கட்டப்பட்டிருக்கிறது, அங்க போனா நீங்க காண்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மனுஷனுடைய சாயலாக ஒரு லிமிட்டட் பர்சனாக மனுஷனுடைய பார்வையில் இருந்தாலும் அவர் தேவனாக, இஸ் காட், அவர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். அவர் பக்கத்து கிராமத்தில் மட்டுமல்ல, பக்கத்து தேசத்திலும் படைப்பிற்குட்பட்ட எல்லாவற்றையும் தன்னுடைய பார்வையினால் காண்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தாரு, ஆனால் அவர் தேவனாக மாம்சத்துக்குள் அடங்கி போனவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் காண்கிறவரும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவரும், எல்லாவற்றுக்கு மேல அதிகாரங்களும் வல்லமைகளும் உடையவருமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அநேக வேளைகளில் விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் தூரமாய் இருக்கிறார், அவர் நம்மை காணாதவராய் இருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகளை அவர் அறியாமல் இருக்கிறார் என்கிற உணர்வு வரும். அது மாம்சத்துக்குரியது, அது ஆவிக்குரிய உணர்வு அல்ல. தேவனை அறிகிற, தேவனை நாம் வேதத்தின் அடிப்படையில் அறிகிற அந்த வெளிச்சத்துக்கு உட்பட்டது அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். நாம் நம்முடைய பிற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இன்னும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின
அந்த சம்பவங்களை நாம் பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகள்ல மனிதர்கள், தேவனை விசுவாசித்தவர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் தங்களை தேவன் காணவில்லை. நமக்கு ஆண்டவர் உதவி செய்யக்கூடிய இடத்துல அவர் இல்லை, அவர் நமக்கு மிக தூரமாக இருக்கிறார் என்று எண்ணுகிற அநேக வேளைகள்ல கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்பட்டு, நான் உன்னை காண்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று மிகவும் தெளிவாக சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிற அநேக காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் தன்னோடு பேசின கர்த்தருக்கு பேரிட்டு அந்த சூழ்நிலையில நீர் என்னை காண்கிற தேவன் என்று தேவனை வெளிப்படுத்துகிறாங்க. அதற்கு முன்பாக அந்த 16வது அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் முதலாவது ஆகார் மூலமாக ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். அது தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய சித்தத்தின்படியான தேவன் வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளை இல்லை. அதற்கு பின்பு சாராள் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய ஈசாக்கை பெற்றெடுத்த பின்பு அங்கே சாராளும் ஆகாரும் ஒன்றிணைந்து சேர்ந்து வாழக்கூடாத ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. அங்கே பெரிய பிரச்சனை போகிறது. கர்த்தர் ஆபிரகாமை போர்த்து ஆகாரையும் அவன் பிள்ளையும் நீ வனாந்தரத்திலே கொண்டு விடு, நானும் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னபோது ஆரம்பத்தில் ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது. சாராள் சொல்லும் போது கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்னாரு, சாராள் உனக்கு சொன்னது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், அவள் சொன்னபடி நீ செய்ய என்று சொன்னபோது ஆபிரகாம் ஆகாரையும் அவருடைய குமாரனாகிய இஸ்ரவேலையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பங்களை மட்டும் எடுத்து கர்த்தர் சொன்னபடி வனாந்தரத்திலே கொண்டு விட்டு வந்து விடுகிறாரு. வனாந்தரத்துல சுற்றி திரிகிற ஆகார் கையில் இருந்த அப்பமும் தண்ணீரும் தீர்ந்து தனக்கு வாழ்வதற்கு எல்லாம் இழந்து போன நிலைமையில தன்னுடைய பிள்ளை இனி இந்த உலகத்துல வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சிந்திக்கிற வேளையில பிள்ளை தாகத்தினாலும் பசியினாலும் அழும்போது அங்கே அதை அழுகிறதை பார்க்க முடியாமல் தூரத்துல போய் ஆகார் கண்ணீர் விட்டு அழும்போது கர்த்தர் ஆகாரிடத்துல பேசினார். கர்த்தர் அங்கே ஒரு நீரூற்றை காண்பித்தார். கர்த்தர் தான் சொன்னபடி ஆகாரை அவனுடைய குமாரனை காப்பாற்றினார். நாம் அநேக வேளையில நாம் விசுவாசிக்கிற தேவன் நமக்கு தூரமா இருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை அறியாமல் இருக்கிறார், நம்முடைய சூழல் அவருக்கு தெரியாது, நாம் அவரு நமக்கு உதவி செய்ய முடியாத சூழலில் இருக்கிறார் என்ற எண்ணங்கள், அது நாம் விசுவாசிக்கிற தேவனை நாம் அறிகிற அறிவில் குறைவா இருக்கிறோம். நாம் நம்முடைய சுய சித்தத்தின் அடிப்படையில, சுய எண்ணங்களின் அடிப்படையில, சுய பலத்தின் அடிப்படையில தேவனை பார்க்கிறோம். அப்படி பார்க்காம தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அப்படி வேத வசன வெளிச்சத்துல நாம் அவரை பார்த்து அவரை நம்பி விசுவாசித்து அவர் எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை காண்கிறார். அவர் நாம் சில நெருக்கங்கள், சில தொடர்ச்சியான வேதனைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அது அவருடைய மகிமைக்காக ஆண்டோரை விசுவாசித்து பொறுமையோடு காத்திருப்போமே ஆனால் ஆண்டோர் நிச்சயமாக அதை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இவ்விதமாக ஒரு தேவமனிதர் சொன்னார், தேவனுடைய எல்லா அற்புதமான வெளிப்பாட்டிற்கு முன்பாகவும் ஒரு பெரிய டிராஜடி, பெரிய சோதனை, ஒரு பெரிய நெருக்கம் இருக்கும், ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய வேதனை. ஒரு மனுஷன் இது எப்படி அப்படின்னு மனிதனால் முடியாத, ஏன் எப்படி என்ற பல கேள்விகள் அனுமதிக்கப்படுகிற சூழ்நிலையில தான் ஒரு பெரிய அற்புதத்துக்கு நேராக அந்த நெருக்கங்கள் வழி நடத்தும். அது வேதத்திலும் பார்க்கிற ஒரு சில மனிதர்களும் அப்படி அல்ல. எல்லா விசுவாசியுடைய வாழ்க்கையிலும், நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது மெய்யானது, உண்மையானது.
தேவனுடைய பார்வை, கிறிஸ்துவனுடைய பார்வை இஸ் நாட் லிமிட்டட். அவர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் அங்கே ஒரு குட்டியும் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் அதை காண்கிறவராக இருந்தார். நாம் விசுவாசித்து நடப்பது என்பது நாம் காணாதவைகளை காண்கிறது போல அவருடைய வார்த்தையின்படி விசுவாசித்து கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாச கண்ணினால் பார்த்து நாம் நடக்கிற வாழ்க்கை, அது உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையும் அதை சார்ந்திருக்க வேண்டும். நித்தியத்தை குறித்த நம்முடைய வாழ்க்கையும் அந்த விசுவாசமுடைய பார்வை நமக்கு எந்த அளவு பெரிதா இருக்கிறதோ, நித்தியத்திலே பலன்கள், அவர் வருகையிலே அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவோம், அவரோடு வாழுவோம், அவரோடு நாம் மகிமையிலே உன்னதமான பாக்கியங்கள், நாம் இந்த உலகத்தில் அவருக்கு என்று செய்வதற்கு எல்லாவற்றுக்கான பலனை நமக்கு உண்டு என்ற விசுவாசத்தோடு அந்த நித்திய பார்வையோடு நாம் இந்த உலகத்திலே வாழும் போதுதான், இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று செயல்படும் போதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை கர்த்தருக்கென்று செயல்படுகிற காரியங்கள் நேர்த்தியாகவும் மகிமையாகவும் அது பிரயோஜனமாகவும் இருக்கும். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு செய்ய முடியும், அர்ப்பணத்தோடு செய்ய முடியும், தியாகத்தோடு செய்ய முடியும். நம்முடைய அறிவுக்குட்பட்டு நம்முடைய சிந்தனைகளுக்கு உட்பட்டு யோசித்து செயல்பட்டோம்னா நம்முடைய விசுவாச கிறிஸ்தவ வாழ்க்கையை நிச்சயமாக பலனுள்ளதாக, நாம் பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி வாழ முடியாது. இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொல்லும் போது சொல்லுகிற, அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அத்தாரிட்டி, அவருடைய அத்தாரிட்டி, அவர் சொல்றாரு, உங்க கட்டப்பட்டிருக்கும் அதை என்ன செய்யுங்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்க, ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு அதிகாரமுடையவராக, வித் அத்தாரிட்டி, he is commanding them to get that donkey. நீங்கள் அந்த கழுதையையும் அதன் குட்டியையும் அழைத்து கொண்டு வாருங்கள், அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இங்க பாருங்க, அதனுடைய ஓனர் யாரு? அதை அவிழ்த்து கொண்டு வந்த என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் மனிதர்களாக இன்றைக்கு நமக்கு எப்படி தோன்றுதோ அதுபோல அன்றைக்கு சீஷர்களுக்கு தோன்றும். ஆனால் இங்க யார் அனுப்புகிறது, அவருடைய அதிகாரம் என்ன என்பதை சார்ந்துதான் அவருடைய கீழ்ப்படிதலும் செயல்பாடும் அதனுடைய ரிசல்ட்டும் இருக்கிறது. அவர்கள் போனார்கள், கழுதையை கண்டார்கள், அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அவர்களை யாரும் தடை பண்ணவில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற, எல்லாவற்றையும் நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரனாகிய கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் இதை செய்தார்கள். நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் அவருடைய மகிமைக்கென்று செய்வதற்கும் சில தெளிவான கட்டளைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவைகளை செயல்படுத்துவதில் நாம் நம்முடைய மாம்ச பலனுக்கும் மாம்ச எண்ணங்களுக்கும் மாம்ச பார்வைக்கு உட்பட்ட அவைகளை பார்க்கிறோமே, ஆனால் நாம் விசுவாச வாழ்க்கையை வாழ முடியாது. ஆண்டவருடைய பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை இந்த உலகத்தில் அனுப்பும் போது என்ன சொன்னாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்கள்ல அவருடைய பிரதான கட்டளை நாம் பார்க்கிறோம். இன்னும் வேதத்துல வேறு 4 இடங்கள்ல, மொத்தம் 5 இடங்கள்ல இந்த பிரதான கட்டளையை பார்க்க முடியும். அங்க என்ன சொல்லுகிறாரு? ஒரு வாசிப்போம்.
இங்க நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை கடைசியாக கட்டளை கொடுத்த உயிர்த்தெழுதலுக்கு பின் ஆண்டவர் சொல்கிறார், வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த அநேகத்தையும் அவர்கள் கைப்பெறும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த அதிகாரத்தோடு நாம் தனிநபராக, குடும்பமாக, சபையாக இந்த இடத்துல கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுடைய சுவிசேஷமும் அறிவிக்கப்படும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் தெளிவு உறுதியுடையதாக இருந்தால் நிச்சயமாக நெருக்கங்களும் அதற்கான கஷ்டங்களும் உண்டு. உண்மையை பரிசுத்தமாய் ஒழுக்கமாய் வாழ்வது கடினமானது. உலகம் வாழுகிற விதத்தில் வாழ்வது எளிதானது. ஆனால் நம்மால் முடியும். நாம் தியாகத்தோடு, நாம் மிகுந்த அர்ப்பணத்தோடு தெய்வீக அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். சுவிசேஷ ஊழியத்துல வாஞ்சையை ஈடுபடுகிறவங்களுக்கு தெரியும், சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசோர்வா இருக்கும், நெருக்கமா இருக்கும், வேதனையா இருக்கும். ஏன் ஆண்டவரே நான் ஆண்டவருடைய இஷ்டமானதை செய்கிறேன், உண்மையை செய்கிறேன், மிகுந்த ஆசீர்வாதமான காரியம் அப்படின்னு எல்லாம் நமக்கு தோன்றும். ஆனாலும் சில வேளை நெருக்கமா இருக்கும், ரிசல்ட் இருக்காது, கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் நாம் செயல்படுகிறது சத்தியமும், நாம் செயல்படுகிற நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமும் இந்த உலகத்திலிருந்து உண்டானதல்ல. உலகம் கிறிஸ்துவை பகைத்தது நம்மையும் பகைக்கும். உலகம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மையும் ஏற்றுக்கொள்ளாது. கிறிஸ்து தன்னை குறித்து கொடுத்த சாட்சிகள் மற்ற மக்களுடைய மனதில் ஏறல்ல. நாம் சொல்லுகிற கிறிஸ்துவை குறித்த சாட்சியும் மக்களுடைய மனதிலும் மக்களிடத்தில் போய் சேர கடினமாகும். ஆனால் அது போய் சேரும். ஆனால் அது வல்லமையை செயல்படும். ஆனால் அது மன திரும்புதலை கொண்டு வரும். அநேகர் மீட்கப்பட்டு கிறிஸ்துவிலே நித்திய நம்பிக்கை அடையும்படியாக அநேகரை மனம் திரும்ப செய்தும் நாம் உறுதியாய் விசுவாசத்தோடு தேவ அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்கிறேன் என்று அவருடைய அதிகாரத்தை உணர்ந்து விசுவாசித்து நான் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் போது சிலரை தேவன் மனம் திரும்புதலுக்கு நேராகவும் விசுவாசத்துக்கு நேராகவும் அழைத்து கொண்டு வருவார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதையை தனக்காக கொண்டு வரும்படி அவர்களை சீஷர்களை 2 பேரை அனுப்பும் போது அதிகாரமுடையவராய் அனுப்பினாரோ, அதுபோல நாமும் இந்த உலகத்துல கிறிஸ்துவலால் அதிகாரமுடையவர்களாய் அனுப்பப்பட்டவர்களாய் அவர் நம்மோடு இருந்து அவருடைய வல்லமையின்படி நம்மை நடத்துகிறவராய் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக அதை விசுவாசித்து அஜபத்தோடு நாம் சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துவை ஒரு சிலருக்கு கொண்டு சொல்லுவோமே, ஆனால் நிச்சயமாகவே சிலர் கர்த்தருக்குள் வரும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில வேளையில நமக்கே புரியாது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கே புரியாது. அப்படியெல்லாம் நடந்தாலும் ஆண்டவர் அந்த வேளை அற்புதமாக அதிசயமாக தேடுகிறவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்தில் வருவார்கள். அந்த அதிகாரம் நம் ஒவ்வொருவருக்கும் சபைக்கும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு நாம் செயல்பட வேண்டும். 4-5 வசனங்கள் ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து
இந்த உலகத்துல மாம்சத்துல இருக்கும்போது என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருந்ததோ அந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனங்களையும் நிறைவேறு கொண்டு வருகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். அதை கிறிஸ்து தெளிவாக அவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிப்போம். சகரியா 9:9. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதையும் அவ்விதமாக எருசலேமுக்கு நேராக அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி போவார் என்பதையும் அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக முன்குறிக்கப்பட்டது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நாமும் இந்த உலகத்துல வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்களை நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 72வது அதிகாரம் 16-17 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 72வது அதிகாரம் 16-17 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 23 26 வரை வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 23 26 வரை வசனங்கள். இங்க நம்ம பார்க்கும்போது தேவனால் விதைக்கப்பட்ட விதை, சங்கீதக்காரன் சொல்லும்போது பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். நம்ம பார்க்கும்போது முதலாவது ஒரு விதையாக, அதுக்கப்புறம் ஒரு நபராக, அவருடைய நாமம் என்றென்றைக்கு செழிக்கும், சூரியன் நுள்ள மட்டும் அவைகளுடைய நாமம் சந்தான பரம்பரையை நிலைக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதான இந்த காரியமும் இங்கே யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையானால் மிகுந்த பலனை கொடுக்கும் என்றும், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான், இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவகலமாய் காத்து கொள்வான் என்று, தொடர்ந்து ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவராக இருந்தால் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, தேவனால் விதைக்கப்பட்ட ஜீவனுள்ள வல்லமையான விதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், அவருடைய வார்த்தைகள் நிலமாகிய நம்மிடத்துல நம்முடைய இருதயங்களிலே விழுந்து நமக்கு ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை தந்த அந்த ஜீவ விதையானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற யோவான் 12 சொல்லப்பட்டிருக்க அந்த கோதுமை மணி கிறிஸ்துவை குறிக்கிறது. ஜீவனுள்ள கிறிஸ்து வல்லமையுள்ள வார்த்தையினால் நம்முடைய இருதயங்களிலே விதைக்கப்பட்டு நமக்கு ஜீவனை மனந்திரும்பி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம். அந்த விதையானது வல்லமையுடையது. அதை நம்மிடத்திலிருந்து எப்படி பூமி எங்கு செழிக்கும்படியாக
லீபனோனிலே அந்த விதைக்கப்பட்ட விதை எங்கும் கடந்து சென்றது, அதுபோல நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக அறியும்படியாக நாம் விசுவாசித்த விசுவாசம், நாம் அனுபவிக்கிற ஆவிக்குரிய மகிமை, சந்தோஷம் அநேகர் அனுபவிக்கும்படியாக நாம் உணர்ந்த உண்மைகளை, நாம் விசுவாசிக்கிற சத்தியங்களை அநேகருக்கு எடுத்து செல்லுகிறவர்களாக, அநேகருக்கு சாட்சியாக வைக்கப்படுகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வைக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், நித்திய நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த நித்திய நம்பிக்கை அநேகருக்கு கடந்து செல்லத்தக்கதாக நாம் எவ்விதமாக ஆவிக்குரிய நிறைவோடு ஆசீர்வாதத்தோடு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் நாம் அவர்களுக்கு ஜீவனுண்டாகவும் அதை பரிபூர்ணப்பட வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னது போல நாம் அவருக்கு ஜீவனை பெற்று பரிபூர்ணமுடையவர்களாக அந்த நிச்சயத்தோடு இருக்கிறோமோ, அதே போல அநேகர் அந்த விசுவாசத்திற்கும் அந்த மீட்பிற்கும் அந்த விசுவாசத்தின்படி சந்தோஷத்திற்கு சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் உடையவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாம் மாற வேண்டும். அதுவே நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. மத்தேயு 21:9 ஒருவர் வாசிப்போம். இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி எருசலேமுக்கு நேராக பவனியாக சொல்லும் போது அங்கே அவரோடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக ஆளுகை! கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்ததிலிருந்து எவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கிறது என்று பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே கூடினவர்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். ஒரு சில நாட்களில், 3-4 நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு பிலாத்துவிடத்திலும் இன்னும் விசாரிக்க இடத்திலும் பலமுறை அங்கே சொல்லும் போது இந்த ஜனங்கள் தான் கடைசியாக அவரை சிலுவையில் அறையுங்கள், அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சத்தம் போட்டார்கள். நீங்க பாருங்க, ஒரு வாரம் கூட நிறைவு பண்ணது. இது வாரத்தின் முதல் நாள். அந்த வாரத்தினுடைய மிடில் ஒரு சில நாட்கள்ல தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்ன ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலை பண்ணும், தவறு செய்து குற்றச்சாட்டப்பட்ட ஒரு கொடிய பாவியை விடுதலை செய்யும்படியாக தாவீதின் குமாரன், தேவகுமாரன் என்று அவருக்கு ஓசன்னா என்று சொன்ன அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்கிறார்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது பிலாத்து தேசாதிபதி அவரை என்ன செய்ய வேண்டும் கேட்கும்போது அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். மீண்டும் அவர்களை கேட்கும்போது ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று கேட்டபோது
அதற்கு பதில் இல்லை. ஆனால் அவரை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் அவனிடத்துல சொன்னதான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு சீக்கிரத்துல மனிதன் மாற முடியும்? மனிதனுடைய எண்ணங்கள், தீர்மானங்கள், சிந்தனைகள் எவ்வளவு சீக்கிரத்துல மாற முடியும்? மனிதர்கள் எவ்வளவு பலவீனர்கள்! அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது ஆண்டோடைய சித்தம். ஆண்டவர் அனுமதித்தார். அவர் தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக்கொடும்படியாக கிறிஸ்துவ தன்னை மரணபரியந்தனை தாழ்த்தி சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்து தான் வந்தார். ஆனால் நாம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது, the opinion of man can change very fast. இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நாம் வாழக்கூடிய நம்மோடு இருக்கிற மனிதர்கள் கூட நம்மை குறித்த எண்ணங்கள் மிக சீக்கிரத்தில் மாறும். மிக நெருக்கமானவர்கள் நமக்கு எதிராக மாற முடியும். மிக எதிராக இருக்கிறவர்கள் நமக்கு நெருக்கமாக மாற முடியும். ஆனால் நாம் விசுவாசிக்கிற தேவன் மாறாதவர். நாம் பார்க்கிற வேதம், தேவனுடைய வார்த்தை மாறாதது. வேதத்திலே நாம் விசுவாசிக்கிற உண்மைகள், கிறிஸ்துவை குறித்த உண்மைகள், தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஆவிக்குரிய உண்மைகள் மாறாதவைகள். அநேக வேளைகளில் நம்முடைய பலவீனம், நம்முடைய குறைவு, நம்முடைய மாற்றத்துக்குரிய மனம் நம் தேவனுடைய உண்மைகளை, மாறாத்தன்மைகளை அநேக வேளைகளிலே கேள்வி கேட்கிறதா இருக்கிறது. நம்முடைய நாம் எப்படி மாறினாலும், எப்படி சந்தேகப்பட்டாலும், எவ்வளவு நம்ம அவிசுவாசத்தினால குழம்பினாலும் தேவனுடைய உண்மைகள் மாறாதவைகளாக, நிலையானதாக, நிச்சயமானதாக, மாறாதவைகளாகவே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆனால் மனிதர்கள் எவ்வளவு சீக்கிரத்துல தங்களுடைய எண்ணங்களை மாற்றுவார்கள், தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றுவார்கள். எதுவுமே நிலையானது அல்ல. இந்த உலகத்துல எந்த மனிதர்களுடைய எந்த காரியங்களும் நிலையானது அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மத்தேயு 3:6. எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இங்க நாம் பார்க்கிறோம் மத்தேயு 3:6, 5:6 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தார், யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தாரும் அவனிடத்தில் போய் தன் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியால் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கே யோவான் ஸ்நாபகன் வரப்போர் இரட்சகராகிய கிறிஸ்துவை அறிவித்து மனம் திரும்புதலுக்கான சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்த போது அநேகர் மனம் திரும்பி அவனால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் ஒரு சில அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை காட்டுகிறவராக இருந்தான். இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று தன்னுடைய சீஷர்களுக்கும் யூதர்களுக்கும் அவர்களை தெளிவாக அடையாளப்படுத்தினான் கிறிஸ்துவை. ஆனால் யூதர்கள் தங்களுடைய எண்ணங்களிலே விலகி போனார்கள், மாறி போனார்கள். ஆனால் நாம் சுவாசிக்கிற நம்முடைய இரட்சகர் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் சுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய உண்மைகள், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய ஆளுகை எதுவுமே மாறாதது. அவர் எல்லாவற்றையும் படைத்து தன்னுடைய உன்னதமான தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய வல்லமையினால் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறவர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். வானத்தின் கீழே பூமியின் மேல சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினால நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் உடையவர்களாய், அவரை ஆண்டவர் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டவர்களாய், கிறிஸ்துவிலே நமக்கு தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களாய் இந்த உலகத்துல வாழும்போது சில நேரங்கள்ல நாமும் சில காரியங்களை இழந்து போனவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, அங்கீகரிக்கப்படாதவர்களாக, அசட்டை பண்ணப்பட்டவர்களாக, அவமானப்படுகிறவர்களாக, இப்படியெல்லான எண்ணங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு முன்பாக வைக்கப்படும். அவைகளை தேவன் அனுமதிக்கிறார். வேதத்திலே பார்க்கிற தேவனால் பயன்படுத்தப்பட்ட, தேவனால் மிகவும் உன்னதமான காரியங்களுக்கு, நோக்கங்களுக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் மிகவும் மனுஷனுடைய பார்வையில தாழ்வுக்கு நேராக, மிகவும் ஹியூமிலியேஷன்ஸுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, விசுவாசத்தினால் தெளிவுடையவர்களாக இருக்கும் போது, ஏற்ற நேரங்கள்ல கட்ட தம்முடைய மகிமைக்கு என்று அவர்களை உயர்த்தி இருக்கிறார். அவருடைய உண்மைக்கு தக்கதாக, அவருடைய விசுவாசத்திற்கு தக்கதாக எந்த அளவு அர்ப்பணிக்கிறார்களோ அதற்கு மேலாக அவர்கள் தேவனால் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், பார்க்க முடியும். நாம் இந்த உலகத்துல வாழ்கிறோம். உலகத்துல சில நேரங்கள்ல சிலர் நம்மளை தூக்கி மேல வைப்பாங்க. பயங்கரமான பாராட்டும் பெருமையை நமக்கு உண்டானது போல இருக்கும். திடீர்னு பார்த்தா அவர்களே நம்மை அசட்டை பண்ணுகிறவர்களாக, வெறுக்கிறவர்களாக நாம் வாழ்கிற மனிதர்கள், நாம் வாழ்கிற சமூகம் பாவ பலவீனங்கள்னாலும் பாவ குறைவுகளினாலும் மிகவும் குறைந்த அறிவுடையவர்களாக இருக்கிறோம். அப்படின்னால எவ்விதமாக ஆண்டவர் பெற்றோருமாய் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடப்பட்டவர் ஒரு சில நாட்கள்ல அதே ஜனங்கள் அதே வாயினால அவரை சிலுவையில் அறையுங்கள், அவரை சிலுவையில் அறையுங்கள். பிலாத்து தேசாதிபதி அவனுடைய சொல்லுகிற வார்த்தைக்கு கவனமே கொடுக்கல, சிந்திக்கவே இல்லை. நோ, நாம் தெளிவாக அறிகிறோம் அது தேவனுடைய சித்தம். பரலோகம் அதற்காக அவரை அனுமதித்திருந்தது. அவரும் தானே அதற்காக ஒப்பு கொடுத்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் மனிதர்கள் அதை அறிந்து செய்யவில்லை. மனிதர்களுடைய எவ்வளவு ஃபாஸ்டா a man can change his decisions, change his thinking. எவ்வளவு மாற்றக்கூடிய உலகத்துல, இந்த மாற்றமுள்ள உலகில் இந்த மாறாத இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அந்த இடத்துல மாற்றமுள்ள உலகம் என்று மனிதனை தான் குறிக்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள் தான் மேலான. மனிதர்கள் மட்டுமல்ல, இயற்கையிலே ஆளுகை செய்கிற தேவன் உலகத்திலும் அநேக காரியங்கள்ல அநேக மாற்றங்களை ஆண்டோர் கொண்டு வருவராக இருக்கிறார், ஆண்டோர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவரோ மாறாதவர், அவருடைய உண்மைகளோ மாறாதவைகள். என்பதை தெளிவாக விசுவாசித்து, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும்போது நிச்சயமாக கிறிஸ்துவை, ஜீவனுள்ள கிறிஸ்துவை, வழிநடத்த கிறிஸ்துவை, வல்லமையுள்ள கிறிஸ்துவை, நம்மில் ஆவியானவராக வாசம் பண்ணுகிறவரை நாம் ருசிக்க முடியும், உணர முடியும்.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை ருசிக்கிறவங்க தான் அவருக்கு, அவருடைய வல்லமைகளுக்கு, அவருடைய ஆழ்த்துவத்திற்கு, அவர் ஏக சக்கராதிபதி மாறாதவர் என்பதற்கு நாம் சாட்சியாக இருக்க